நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானா? தொழிலாளிகள் உரிமையை பத்தி நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ குத்துக்கலாட்ட நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் பேச மாட்ட? இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற, சமையல் வேலையும் பாக்குற, நாங்க 2 பேரும் தோட்ட வேலை மட்டும் தானே பாக்குறோம். எந்த வேலை பார்த்தா என்ன? நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானே? ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ், இன்கிரிமெண்ட், அது இதுன்னு மாசம் 30 நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடா 300 நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேனுது. அதனால நீங்க எல்லாம் என் தலை மேல ஒன்னா சேருங்க. அதிக சம்பளத்துக்கும் மற்ற சலுகைகளுக்கும் போராடுவோம். ஆமா, ஆடுவோம். அந்த மனுஷன்கிட்ட பழைய சோற தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி விடுவான். உங்களை விரட்டுவாரு. நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு நான் தொழிலாளர் மெம்பரா சேர்ந்துட்டேன். அதனால 1 மாசம் நோட்டீஸ், 3 மாசம் சம்பளம் கொடுக்காம ஐயாவை அசைச்சிக்க முடியாதுன்னு. என்ன நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க. நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம 2 பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க. புரட்சி இல்லைங்க, உங்களை எல்லாம் பெரிய கூப்பிடுறாங்க. உங்களேப்பா கூப்பிடாரும்ல. உங்க தலைமையில தானே வர சொன்னீங்க. அப்ப ஏருக்கு உங்களெல்லாம் நம்பி போராட்டத்துல இறங்கின பாரு. பின்னால ஏதோ வந்து தொலைங்க. வாங்க வாங்க. புரட்சி யமகண்டத்துல ஆரம்பிச்ச போல் இருக்கு. வீரம் என்ன ஆச்சப்பா? ஸ்டாலின் கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும். என் பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க உள்ள போறோம். ஆமாங்க, நாங்க என்னங்க பண்ண போறோமா சொல்லவா? எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உருக்கி விற்கலாம். வேணும், அடகு வைக்கிறீங்க எங்கிட்டே வைங்க. வட்டி எனக்கு வந்தா போதும். ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதீங்க. இது வேற, கேஸ் வேற. முதலாளி, நான் திங்கிற சோத்து மேல ஆணையா சொல்றேன், அதை நான் பார்க்க கூட செய்யலீங்க. என்ன சத்தியம்டா, சோத்து மேல போய் செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே. நீங்க ஒழுங்கா போய். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரா பேசுறது? ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரா? உன்ன கூப்பிடலையா? வேலையை விட்டு நீ நின்னா எனக்கு போன சாமான் வருமா? நீங்க தான் 6 மாசம் சம்பளம் பாக்கி கொடுக்கணுமே, அதுல 3 மாசம் சம்பளத்தை புடிச்சுக்கீங்க. 3 மாசம் அப்புறம் 3 மாசம் நான் கொடுக்கணுமா? போன சொத்து ஆயிரக்கணக்கான சொத்து. 6 மாசம் புடிச்சுக்கிறதா சொல்லு. சரிங்க, எப்படியாவது ஆள விடுங்க. போகட்டும். தொழிலாளிங்க உங்களையும் நான் தொல்லப்படுத்த கூடாது, இது நியாயம். ஸ்டாலின் கையெழுத்த போடு. போதும், போ. திரும்பி பார்க்காம போ. அங்கே இருந்து இங்க வர சாமான் போட்டு எடுத்து போய் உள்ள வெளியே போ. 3 மாசம் சம்பளத்தை படிச்சுக்கிட்டு தானே உங்களுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு இப்போ? அது ஒரு லாபம் தானா? எல்லாம் தெரிஞ்சுக்கோ, உருப்படணும். தீபாவளி எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் இருக்கு. இந்த 3 பேருக்கும் வேட்டி துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும்? அது லாபம் தானே, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயோ, என்ன கஞ்சத்தனம்! நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, நம்ம குடும்பம் உருப்படுமா? ஐயோ ஐயோ. உருப்படுவியா? நீ முதல்ல உருப்படுவியான்னு கேக்குற. என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே. நான் வேலைக்காரனுங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்கிடுவேன், தீபாவளி முடிஞ்ச உடனே சேர்த்துக்குவேன், பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி பழகிடுவேன், பொங்கல் முடிஞ்ச உடனே வாங்கடாங்குவேன். அதனாலதான் என் வீட்டுல சொந்தக்கார பையன் ஒரு பையன் காலடி வைக்கிறேன் பாத்தியா? ஒருவேளை சாப்பிட்டா பரவாயில்ல, தொலைஞ்சு போடானோ உக்காந்துக்கிறான், போட்டுக்கிறான், திங்கிறான். அதனாலதான் திருட்டு போட்டம் கட்டுவேன், அவனையும் வரட்டுவேன், அவனும் ஓட்டிடுவான். ஆமா, 3 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமே வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் உமா என்ன செய்யறா? நீ என்ன செய்யற? செக்கோலக்க மாதிரி இருக்க, நீ செய்யி. சும்மா இருங்க, அவ வாயும் பவருமா இருக்கிறா. எண்ணிக்கைய குறைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டானுங்க போல இருக்கு.